அண்மை செய்தி. இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் வெறும் 55 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகியிருக்கிறது தென்னாப்பிரிக்க அணி. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாலாஜி. தென்னாப்பிரிக்க அணியை வீழ்த்துவதற்கு இந்திய அணி சார்பில் இருந்து களத்தில் என்னென்ன யுக்திகள் எல்லாம் கையாளப்பட்டது? வணக்கம். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி கேப்டவுன் நகரில் உள்ள நியூலாந்து மைதானத்தில் மதியம் 2 மணி அளவில் தொடங்கியது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் டீன் எல்கர் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தார். இதன்படி தொடர்ந்து தென்னாப்பிரிக்க அணி முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்தது. அதாவது நியூலாந்து மைதானம் வேகப்பந்து வீச்சுக்கு ஒரு சாதகமான மைதானமாக கூறப்பட்ட நிலையில் இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் மிகவும் அபாரமாக பந்து வீசி ஆரம்பம் முதலே நெருக்கடி கொடுத்தனர். அதாவது பார்த்தோம் என்றால் முதல் விக்கெட்டாக அந்த அணியின் தொடக்க வீரர் ஏடன் மார்க்கரை இந்திய வேகப்பந்து வீச்சாளர் சிராஜ் வெளியேற்றினார். இதேபோல் அடுத்த ஒரு சில ஓவர்களிலேயே கேப்டன் டீன் எல்கரையும் சிராஜ் வெளியேற்றினார். தொடர்ந்து இந்த மிக ஒரு அபாரமாக பிள்ளை வீசி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தியால் தென்னாப்பிரிக்க அணி ஒரு ஆட்டம் கண்ட ஒரு தடுமாற்றத்துடன் ஆடி விக்கெட்டுகளை தொடர்ந்து பறிகொடுத்து வந்தது. தற்போது வெறும் 55 ரன்களுக்கு தென்னாப்பிரிக்க அணி ஆல் அவுட் ஆகியிருக்கிறது. 23.2 ஓவர்கள் அனைத்து விக்கெட்டுகளையும் தென்னாப்பிரிக்கா பறிகொடுத்து முதல் இன்னிங்ஸில் 55 ரன்களை மட்டுமே எடுத்துள்ளது. குறிப்பாக பார்த்தோம்னா அந்த அணியில் 2 பேட்டர்கள் மட்டுமே இரட்டை இலக்கங்களை தாண்டியுள்ளனர். மற்ற 9 பேட்டர்கள் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமடைந்துள்ளனர். இந்திய அணியை பொறுத்தவரையில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்கள் மிக அபாரமாக தங்களது கேரியரில் ஒரு அபாரமான பிள்ளை வீசும் வகையில் சிராஜ் மிக சிறப்பாக வீசி 6 விக்கெட்டுகள் வீழ்த்தினார். இதேபோல் ஜஸ்பிரித் பும்ரா 2 விக்கெட்டுகளையும் முகேஷ்குமார் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். அதாவது தென்னாப்பிரிக்க அணியின் 10 விக்கெட்டுகளையும் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர்களை கைப்பற்றி ஒரு மிகச்சிறந்த சாதனையை படைத்துள்ளனர். தற்போது இந்திய அணி முதல் இன்னிங்ஸ் ஆட உள்ளது. தென்னாப்பிரிக்க அணியிலும் வேகப்பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக இருப்பதால் இந்த போட்டி மிகவும் விறுவிறுப்பாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.